ஒருத்தங்க 4 வருஷம் கழிச்சு வந்து ஜாயின் பண்றாங்க. அவங்களுக்கு என்ன ஃபீல் ஆகும்? நிறைய பேர் உங்க குழுல பண்ணிட்டு இருக்காங்க. நான் யார் கம்பெனில ஜாயின் பண்ணலாம் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னாங்க. டேட்டா மார்க்கெட்டிங்ல இல்லாத அவங்க திரும்பி பார்க்க டைம்ல நம்ம அதான் பண்ணிட்டு இருக்கோம். என்ன இவ்வளவு கண்டினியூஸா பண்ணிட்டு திரும்ப அப்ரோச் பண்ணிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். சரி இட்ஸ் வெரி வேல்யூபிள் பாயிண்ட். மேபி எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா நம்ம எப்படி தான் இருக்கணும், ஒரு கைடன்ஸா, ஒரு கேரிங்கா, ஒரு லவ்வா அப்படி இருக்கணும் அப்படிங்கிறது அந்த பாயிண்ட்ஸ் சொல்றாங்க. அவங்க சேல்ஸ் க்ளோஸ் பண்ற வரைக்கும் ஃபாலோ பண்ண அவ்வளவுதான். அது 2 நாள் சேல்ஸ் க்ளோஸ் பண்ணணும். அதுக்கு மேல அவங்க வேண்டாம் அவ்வளவுதான். அக்செப்ட் பண்ணாங்கன்னா அவங்க விட்டுணும். அது மட்டும் தான் ஃபாலோ பண்ணனால நான் நினைச்சிட்டு ஒரு ஃபாலோ இருக்கு. அப்பதான் இவங்க லைஃப் லாங்கா வருவாங்க. யாராவது ஒருத்தங்க 4 வருஷம் கழிச்சு வந்து ஜாயின் பண்றாங்க. அது 4 வருஷம் கழிச்சு வந்து நம்ம கிட்ட பேசுறாங்க. அவங்களுக்கு என்ன ஃபீல் ஆகும்? நம்ம அவங்கள ஃபாலோ பண்ணல, அவங்க நம்மள ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி கவனிச்சோமா? கேமரால ஆனா இருக்கிறது எம்எம்ஜி ஸ்டூடெண்ட் 99% உள்ளவங்க, பேசுறவங்க எம்எம்ஜி ஸ்டூடெண்ட் 99% உள்ளவங்க. ஒரே 1% மட்டும் தான் எம்எம்ஜி ஸ்டூடெண்ட்ல தான் வீடியோல இருக்கிறாங்க, பேசுறாங்க. இங்க தாராளமா எல்லாரும் பேசலாம். உங்களுக்கு தோணுற விஷயங்கள் தாராளமா பேசலாம். இங்க தப்பா நினைக்க போறது கிடையாது. ஐயோ நம்மளுக்கு தெரியல, நம்மள எல்லாரும் என்ன நினைப்பாங்க இந்த கேள்வி கேட்டா, இதை சொன்னா என்ன நினைப்பாங்க, அந்த மாதிரி எம்எம்ஜில எதுவுமே கிடையாது. கம்பெனி மீட்டிங் மாதிரி எதுவும் பேசக்கூடாது, அமைதியா இருங்க அப்படின்னு இங்க யாரும் சொல்ல முடியாது. அதனால வீடியோல வந்து தாராளமா பேசலாம். டிராவல் அல்லது பைக் ஏதாவது ஓட்டிட்டு இருக்கோம், கார் ஏதாவது ஓட்டிட்டு இருக்கோம், அப்ப மட்டும் வீடியோ ஆஃப் பண்ணிட்டு பேசலாம். நம்ம 2019ல செமினார் நம்ம தமிழ்நாட்டுல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வைக்கும் பொழுது மதுரையில இந்த ட்ரைனிங் அட்டன் பண்ண வந்த மக்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் சாரை பாக்குறாங்க. அது வரைக்கும் சார் எல்லாரும் யூடியூப்ல பாத்துட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் எல்லாரும் நேர்ல பாக்குறாங்க. அப்போ சார் வந்து அங்க ஸ்டூடெண்ட்ஸ், நெட் மார்க்கெட்டிங்ல இல்லாதவங்க, நெட் மார்க்கெட்டிங்ல இருக்கிறவங்க, இந்த ரெண்டுத்துக்கும் சம்பந்தம் இல்லாதவங்க எல்லாருமே அந்த செமினார் பாத்துருக்காங்க. எதுக்குன்னு கேட்டா நீங்க வரேன்னு சொன்னீங்களா சார், அதான் நான் பார்க்க வந்தேன். செமினார் உங்களை பார்க்கணும்னா செமினார் அட்டன் பண்ண சொன்னா அதான் செமினார் அட்டன் பண்ணிட்டு இருக்கேன். அந்த இதுல ஒருத்தங்க வந்து நெட் மார்க்கெட்டிங் கிடையாது, பிசினஸும் கிடையாது, பிசினஸ் கோச்சிங்கும் கிடையாது, நெட் மார்க்கெட்டிங் கோச்சிங் கிடையாது, லைஃப் கோச்சிங் எதுவுமே கிடையாது. சார் யூடியூப் வீடியோஸ் மட்டும் பார்த்துட்டு இருக்காங்க, வந்து நின்று பேசிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நார்மலா அப்பத்துல இருந்து சார் ஸ்டார்ட் பண்ணி அந்த மாதிரி பார்த்துட்டே வீடியோஸ்லாம் இருக்காங்க. ஒரு 4 வருஷம் கழிச்சு சார் இந்த மாதிரி நிறைய பேர் உங்க குழுல பண்ணிட்டு இருக்காங்க. நான் யார் கம்பெனில ஜாயின் பண்ணலாம் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னாங்க. நெட் மார்க்கெட்டிங்ல இல்லாத ஆளு கண்டினியூஸா அடுத்து நாம செய்ய வேண்டிய விஷயங்களை சார் செஞ்சுட்டே தான் இருக்காங்க. இப்ப எல்லாரும் நம்ம ஷேர் பண்ணோம்ல, நம்ம செஞ்சுட்டு இருக்க விஷயத்தை செஞ்சுட்டே இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் இப்ப நம்ம ஷேர் பண்ணோம்ல. எப்பமாவது அவங்க திரும்பி பார்க்க டைம்ல நம்ம அதை தான் பண்ணிட்டு இருக்கோம். என்ன இவ்வளவு கண்டினியூஸா பண்ணிட்டு இருக்காங்க? இன்னொரு இது சார் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஒரு இது என்ன இருந்துச்சு அப்படின்னா, ஒரு டைம் சார் வந்து பிசினஸ் பண்ணணும் நம்ம சார் சொல்லிருக்காங்க. நான் 21, 27 அப்புறம் சொல்லாத வெளியில கவுண்ட் பண்ணாத பிசினஸ்லாம் நான் வந்து கவுண்டிங்ல இல்லாத பிசினஸ் அப்படிலாம் நிறைய பண்ணிட்டு அப்படி சொன்னாங்கல்ல. அதுல வந்து நம்ம இன்னும் இருந்து காஃபிக்குள்ள பவுடர் இருக்குல்ல, அது எல்லா கடைக்கும் சப்ளை பண்ணி நம்ம அதுல இருந்து இன்கம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க. அப்போ ஒரு கடைக்கு போயிட்டு காஃபி பவுடர், நல்ல காஃபி பவுடர், குவாலிட்டி கொடுத்து நல்ல பிராண்டு நான் கொடுக்குறேன், ஏன் வாங்க மாட்டாங்க இவங்க அப்படின்னு சார் யோசிச்சுட்டு வந்தாங்க. அப்பதான் கொஞ்ச நாள் கழிச்சு சாருக்கு புரிஞ்சுதான். சார் கொஞ்சம் வருஷம் கழிச்சு அந்த காஃபி பிசினஸ்ல இல்ல. இப்போ நம்ம சார் ட்ரைனிங் பண்ணாங்க, அதெல்லாம் முடிஞ்சு வச்சு கொஞ்சம் பல வருஷ காலம் முன்னால அந்த காஃபிக்காரங்க யார் வாங்கலன்னு சொல்லி சார் பிசினஸ் கோச்சிங் நடத்தும் போது சாருக்கு அந்த இது தாட்ஸ் வரும்போது வந்திருக்கு. யாருக்கிட்ட ரெகுலரா அந்த கடைக்காரங்க காஃபி போட்டு வாங்கிட்டு இருக்காங்களோ அவங்கள்ட்ட தான் வாங்கிட்டு இருக்காங்க. திடீர்னு ஒருத்தங்க புதுசா வராங்க, பழைய ஏஜென்ட்டை விட்டுட்டு புதுசா உள்ளவங்கள்ட்ட வாங்கினா திடீர்னு இவங்க காணாம போயிருவாங்க. ஏன் பிசினஸ் என்ன ஆகும்? நாம கண்டினியூஸா இருக்கிறதுனாலையும் நம்ம யார்கிட்ட பேசியிருக்கோமோ ஆல்ரெடி பேசி வச்சிருப்போம். 4 வருஷம் 5 வருஷம் கழிச்சு அவங்க வருவாங்க. அப்போ நம்ம பார்க்கும்போது வேற எதுலயாவது இருந்தோம், அல்லது நம்ம இல்லாம இருந்தோம், வேற எதுலயாவது சுத்தமா இல்ல நம்ம விட்டுட்டு போயிட்டோம், அந்த மாதிரி இருந்தோம்னா அடுத்து எப்பமாவது எங்கேயா சொல்லும்போது நம்மளுக்கு நம்பிக்கை வருமா? நம்ம சொல்லும்போது நமக்கு வருமா? இந்த கன்சிஸ்டன்சி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிசினஸ்ல. இதுக்காக மட்டும் கிடையாது, ஜென்ரலா நம்ம பாக்குறது வந்து நம்ம மேல முதல்ல நம்ம சொல்லும் போது மக்களுக்கு நம்பிக்கையே இருக்காது. ஃபர்ஸ்ட் நம்பிக்கையே இருக்காது அவங்களுக்கு. ஏன்னா இப்ப அந்த காஃபி தூளுக்கு சாருக்கு எக்ஸாம்பிள் சொன்னீங்க. சாருக்கு ஒரு 10 தடவை திரும்ப அப்ரோச் பண்ணிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். அப்ப அந்த நம்பிக்கை வரும்போது அவங்க மேபி கஸ்டமரா மாறி இருக்கலாம். அதேதான் இங்கேயும் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இது வேற ஒரு சயின்ஸ் சொல்ல முடியாது, இது ஒரு ஆர்ட். இதுல நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு ரொம்ப ஈடுபாடோட பேஷனேட்டா ரொம்ப விரும்பி நேசிச்சு ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் புரிஞ்சு நம்ம ரசிச்சு செய்யறோமோ அவ்வளவு தூரம் இதுல ரொம்ப பெரிய அளவுல ஷைன் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான். அப்ப இங்க அந்த கன்சிஸ்டன்சி அப்படின்றது முக்கியம். ஏன்னா அவங்க பாப்பாங்க, ஓகே இப்ப நான் 2 இயர்ஸ் முன்னாடி ஒருத்தவங்களுக்கு வந்து சைனஸ் டேபிளுக்கு கொடுத்தது, இப்ப 2 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு க்ளோசிங் பண்ருட்டில இருந்து கேள்விப்பட்டு வந்து. சோ அப்ப நான் இன்னைக்கு ஒருவேளை இந்த பிசினஸ்ல இல்ல அப்படின்னா நான் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறைய சந்திச்சுட்டு இருக்கேன். ஒருவேளை நான் இந்த பிசினஸ்ல இல்ல அப்படின்னா உண்மையில நான் கில்ட்டியா தான் ஃபீல் பண்ணிருப்பேன். அப்ப இங்க பிசினஸ பொறுத்த வரைக்கும் கன்சிஸ்டன்சின்றது ரொம்ப முக்கியம். நம்ம ஃபீல் பண்ண ஒரு குட்னஸ், அதாவது இப்ப இந்த புக் ரீடிங்ல வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, ஏன்னா நமக்கு இந்த பிசினஸ் நல்லதுன்னு தெரியும்,
இந்த ப்ராடக்ட் நல்லதுன்னு தெரியும். அப்ப ஏன் நாம வந்து ஒருத்தவங்களை விட்டுட்டு போகணும்? சார் கேட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட் போயிட்டே இருக்கணும். எவ்வளவு பேர் இருக்காங்க? அது பிசினஸ் கிடையாது. அப்ப ஒவ்வொரு ஆளையும் க்ளோஸ் பண்ணணும். அவனுக்கு பின்னாடி க்ளோஸ் பண்ணணும். ஏன் அது அப்படி செய்யணும் அப்படின்னா, அப்ப இந்த பிசினஸ் மேல நமக்கு கான்ஃபிடென்ட் வரணும், இந்த ப்ராடக்ட் மேல கான்ஃபிடென்ட் வரணும், இந்த பிசினஸ் பிளான் மேல கான்ஃபிடென்ட் வரணும். அப்ப நம்ம அதை முழுசா நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமா யாரையுமே நம்ம விட்டுட்டு போக மாட்டோம். இதுதான் ட்ரூத். அப்ப அவங்க புரியுற வரைக்கும் நம்ம அவங்களுக்கு தெளிவுபடுத்துறது ட்ரை பண்ணிட்டே இருப்போம். அதை அவங்க சங்கடப்படாத அளவுக்கு எந்த அளவுக்கு பண்ணணுமோ அதை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ இட்ஸ் வெரி வேல்யூபிள் பாயிண்ட் நான் பாக்குறேன். நிறைய கஸ்டமர்ஸ் அவங்க மனசுல இருக்கிற விஷயத்த ஓப்பனா நம்ம கிட்ட சொல்ல மாட்டாங்க. ரொம்ப ரேரஸ்ட் கஸ்டமர், யாருக்கு ஜெயிச்சே ஆகணும் போயே ஆகணும் அந்த கஸ்டமர்ஸ் வந்து அந்த மக்கள் வந்து உடனே சொல்லிடுவாங்க, இந்த மாதிரிலாம் நீங்க இது பண்ணீங்களா, டெய்லி இது பண்ணீங்களா, வைப்பீங்களா, அந்த மாதிரி கேட்டு இப்ப சாந்தி எப்படியாவது நான் இதை பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த இடத்துல ஒரு எக்ஸாம்பிள் ஷேர் பண்ணணும்னா, நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க நம்ம பேசக்கூடாது, நாம கொடுக்குற ப்ராடக்ட் பேசணும், நாம கொடுக்குற பிளான் பேசணும், நாம கொடுக்குற சர்வீஸ் பேசணும், நாம செய்யற வேலைகள் பேசணும், நம்ம பேசக்கூடாது வாய் திறந்து. அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, அந்த ஸ்டூடெண்ட் இருக்கிற கம்பெனியில அந்த ஸ்டூடெண்ட் எந்த கம்பெனில இருக்காங்களோ அதே மாதிரி இங்க நிறைய ஸ்டூடெண்ட் இருக்காங்க எம்எம்ஜில, ரொம்ப க்ளோஸாவும் ஹை லெவல் ஸ்டூடெண்டாவும் இருக்கிறாங்க. இன்னைய வரைக்கும் எம்எம்ஜி ப்ராடக்ட் தேவைப்படுதுன்னா அவங்கள்ட்ட தான் வாங்கிட்டு இருக்கு. ஏன்னா அவங்க ஒரே ஒரு தடவை சர்வீஸ் கொடுத்தாங்க, ஒருத்தவங்களுக்கு ப்ராடக்ட் கொடுத்து அவங்களோட ப்ராப்ளம் சால்வ் ஆகி அந்த சர்வீஸ் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க மற்றவங்களுக்கு சர்வீஸ் வந்து ஒழுங்கா கொடுக்கல பார்த்துருங்க. இருந்தாலும் அவங்க ப்ராடக்ட் பேசுனுச்சு, அவங்க சர்வீஸ் பேசுனுச்சு. மறுபடியும் அவங்க கிட்டதான் எம்எம்ஜிக்குள்ள ஏதாவது தேவைப்படுது, என்னவா தேவைப்படுதுன்னா யாருனாலும் அங்கதான் கிடைக்கணும் ஃபர்ஸ்ட். இது கூட இல்ல, அவங்க இருக்கிறது தமிழ்நாட்டுல, மும்பைல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அந்த கம்பெனி பண்ணிட்டு தான் இருக்காங்க. மும்பைல இருந்து ப்ராடக்ட் வாங்க மாட்டோமா நாங்க, அவங்க தமிழ்நாட்டுல இருந்து ப்ராடக்ட் அனுப்பி விடுவாங்க. இதுக்கு பேர்தான் ஃபாலோ அப். அவங்க ஃபர்ஸ்ட் கொடுத்த சர்வீஸ்ல இருந்த ஃபாலோ அப் இருக்குல்ல, அவங்க கொடுத்த அந்த ஃபர்ஸ்ட் யார் அந்த சர்வீஸ் ரிசீவ் பண்ணாங்களோ, யாருக்கு அவங்க சர்வீஸ் கொடுத்தாங்களோ அவங்க உண்மையா ஒன்று சொன்னாங்க, அந்த ஃபீட்பேக்கை கேட்டுட்டு அதுக்கப்புறம் அவர் கொடுத்த சர்வீஸ் அசைக்கவே முடியல யாரும். இங்க ஃபாலோ அப்புக்குள்ள ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னா வந்து இந்த மாதிரி விஷயங்கள் தான். கஸ்டமரோ இல்ல யாருக்கோ வந்து ஒரு ப்ராடக்டோ பிரசன்டேஜோ ஒருத்தர் கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க வரல, ஆனா நம்ம அதை அடுத்துன்னு போகும்போது அவங்க வந்து என்னது ஒரு விஷயம் நம்மள்ட்ட சொன்னாங்களே, அதை என்னதான் இன்னும் டீப்பா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அந்த கியூரியாசிட்டில இருப்பாங்க. நம்ம அந்த ஃபாலோ அதை விட்டுட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல வேற ஒருத்தவங்க வந்து அதை அப்ரோச் பண்ணி அதை சரியா அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்கன்னா அவங்க கூட போயிடுறாங்க. ஸோ மிகப்பெரிய ஒரு மிஸ்டேக்கே இந்த ஃபாலோப்ல நம்ம ஒருத்தவங்க கூட கல்யாணம் முடிக்காம இருக்கிறது தான் அப்படின்னு இந்த ஒரு பாயிண்ட் வந்து ரொம்ப எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு பாயிண்ட் தான் இந்த பாயிண்ட். இந்த ஒரு பாயிண்ட்ல நம்ம எல்லாரு கூடயும் அந்த கல்யாணம் முடிக்கிறது ஏன் அந்த வார்த்தையை யூஸ் பண்றாங்க சார் அப்படின்னா, அந்த கமிட்மெண்ட் கடைசி வரைக்கும் அவங்க ப்ராஸ்பெக்ட் மேபி எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனா நம்ம எப்படிதான் இருக்கணும், ஒரு கைடன்ஸா, ஒரு கேரிங்கா, ஒரு லவ்வா அப்படி இருக்கணும் அப்படிங்கிறது அந்த அந்த பாயிண்ட்ஸ் சொல்றாங்க அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது. தேங்க்யூ. இப்ப கார்த்தி சொன்னாங்கல்ல, ஃபாலோ அப் லெசன்ஸ்ல கோர்ஸ்ல இங்க படிக்கும் பொழுது இந்த விஷயங்கள்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கமிட்மெண்ட்டை நோக்கி போகும்போது அடுத்தடுத்துன்னு போகாம என்னென்ன விஷயங்கள் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சோண்டு எல்லாருக்கும் போய் சேரட்டும்னா நம்ம சார் இதை புக்கா நம்ம எழுதிடலாம், ஸ்டார்ட் பண்ணிடலாம், எல்லா மக்களுக்கும் முதல்ல போய் சேரட்டும், படிக்கட்டும் ஃபர்ஸ்ட் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த புக்கோட ரீடிங் செஷன் தான் இன்னைக்கு நடந்தது. இந்த புக்கு பிரிண்டிங் முன்னால இப்ப இருக்கிறது ப்ரீ ஆஃபர்ல இருக்கு. அவங்க கோச்சஸ் கிட்ட கேட்டு என்ன ஏது டீடைல் வாங்கிக்கிடலாம். சார் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க, எப்ப வந்து எம்எம்ஜி பார்த்தாலும் எம்எம்ஜி ஜெயிச்சுட்டு தான் இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா, எம்எம்ஜில 4 வருஷத்துக்கு முன்னால ஸ்டூடெண்ட் வந்து என்கொயரி பண்ணிட்டு போவாங்க, மேம் நான் இந்த மாதிரி ட்ரைனிங் சேரணும், நான் சார் ஸ்டூடெண்ட் ஆகணும், எனக்கு சார் வேணும், கண்டிப்பா நான் ட்ரைனிங் எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி இந்த ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் போயிருவாங்க. அப்புறம் 2 வருஷம் ஆகும், திரும்ப வருவாங்க, மேம் நான் அந்த மாதிரி ட்ரைனிங் எடுக்கணும், சார் ஜாயின் பண்ணியே தீரணும், எனக்கு சார் வேணும் ட்ரைனிங் அப்படின்னு வந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் சில ஸ்டூடெண்ட் அந்த இடத்துல ஜாயின் பண்ணுவாங்க. அவங்க 2 வருஷம் கழிச்சு வந்து பார்த்த போது எம்எம்ஜி 2 வருஷத்துக்கு முன்னாடியே எம்எம்ஜி ட்ரைனிங்ல இருந்துச்சு, 2 வருஷத்துக்கு அப்புறமா எம்எம்ஜி ட்ரைனிங்ல இருக்கு, 4 வருஷம் வந்து கழிச்சு வந்தாலும் எம்எம்ஜி ட்ரைனிங்ல இருந்துட்டு இருக்கு. ஒரே ஒரு வித்தியாசம் மட்டும் ஆயிடுச்சு. என்ன வித்தியாசம் யாராவது சொல்லலாமா? ஒரே ஒரு வித்தியாசம் என்ன ஆச்சு அப்படின்னா, 2 வருஷத்துக்கு வந்து முன்னாடி கேட்டாங்களா அப்ப ஃபீஸ் கம்மி, 2 வருஷத்துக்கு அப்புறம் கேட்டாங்களா ஃபீஸ் இன்க்ரீஸ் ஆகி போச்சு, 4 வருஷத்துக்கு வந்து அப்புறம் கேட்டாங்களா இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி போச்சு. இன்னொரு விஷயம் நான் சொல்றேன் மேம், 2 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வந்து கேட்டிருப்பாங்க, அப்போ ஒரு 10-15 லட்சம் கடன் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் 2-3 வருஷம் கழிச்சு வந்து கேட்பாங்க, 30 லட்சமா கடன் மாறி இருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் அதை ஃபர்ஸ்ட் வந்து அடைக்கணுமா இருக்கும். இதுல சொல்லாத பாயிண்ட் என்ன அப்படின்னா, எப்ப வந்து பார்த்தாலும் சார் பண்ண வேண்டிய விஷயங்களை பண்ணிக்கிட்டே தான் இருந்திருக்காங்க. நம்மளும் இந்த ஃபாலோப்ல நாம என்னென்ன விஷயங்கள் பண்ணணுமோ அதை பண்ணிட்டே தான் இருக்கணும். இந்த ஃபாலோப் எங்கெல்லாம் யூஸ் ஆகும்னு நான் சொல்றேன் ஒரு எக்ஸாம்பிள். நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம் இந்த ஃபாலோப் வந்து நெட் மார்க்கெட்டிங்ல மட்டும் தான் யூஸ் ஆகும் அப்படின்ட்டு. நெட் மார்க்கெட்டிங் தவிர நெட் மார்க்கெட்டிங்ல நம்ம படிச்சுக்கிட்டோம்னா அதை எங்க வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஃபேமிலி முதற்கொண்டு, ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃப்க்கும் பிரச்சனை இருக்கா, விமென்ஸ் டேக்கும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கும் எந்த சம்மந்தமும் இல்ல, ஆனா விமென்ஸ் டே அன்னைக்கு ஒய்ஃப் என்ன சண்டை அம்மாட்டி போயிருக்காங்களோ ஒய்ஃப் மேலே ஹாப்பி விமென்ஸ் டே அப்படின்னு இருக்கணும். அப்படி போறோம் ஃபாலோப்.
நம்ம வந்து நம்ம வேலையை எப்பவுமே கன்சிஸ்டன்ஸா பண்ணிக்கிட்டே இருக்கணும். யார் பாக்குறாங்க நம்ம வேலையை பண்ணிக்கிட்டே இருக்கணும். ரிசல்ட் ஆட்டோமேட்டிக்கா பின்னாடி வரும். அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். மேம் இப்போ ரீசெண்டாக ஒரு எக்ஸாம் சொல்லியிருந்தாங்க. அந்த ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டை தாண்டி ரிலேஷன்ஷிப் அந்த இடத்துலையும் எப்படி ஃபாலோ அப் இருக்கணும். அவங்க என்ன வேணா நினைச்சிட்டு போட்டும், நம்ம வந்து சொல்றதை சொல்லிக்கிட்டே இருக்கணும். என்னைக்கு வேணாலும் அவங்க மனசு மாறலாம் அப்படின்ற மாதிரி நம்ம அந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை நான் எடுத்துக்கிட்டேன். தேங்க்யூ. சூப்பர். இன்னொரு விஷயம், இதுல நீங்க வந்து ஜாயின் பண்ணீங்க, ஜாயின் பண்ணல, தப்பு ரைட்டு அந்த மாதிரி எந்த விஷயமும் கிடையாது. அவங்க அவங்களுக்குன்னு ஒரு சேலஞ்சஸ், அவங்க அவங்களுக்குன்னு ஒரு தாட்ஸ். எப்பனாலும் வாங்க, எப்பனாலும் வராமலும் இருங்க. எம்எம்ஜி கூட இருக்கணும் அப்படிங்கிற பாயிண்ட்ல எப்போதுமே எம்எம்ஜி கூட இருக்கும், பாத்துக்கும் பத்திரமா. அந்த இது உண்டு. அதனால இது தப்பு ரைட் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. எல்லாத்துக்கும் சார் சொல்லுவாங்க ஒரு டைம் வரணும் அப்படிம்பாங்க. அந்த இது வந்து நம்ம ஜாயின் பண்ணி கரெக்டா இருக்கப்ப லைஃப் லாங் அதுக்கப்புறம் நம்ம போய்கிட்டே இருக்கோம். தென் இன்னைக்கு படிச்ச விஷயங்கள்ல அவங்களுக்கு சர்வீஸ் கொடுக்கறதா இருக்கட்டும், நாம அவங்களுக்கு ஒரு விஷயங்கள் செய்யறதா இருக்கட்டும், அல்லது நம்ம அவங்க கிட்ட எப்படி இருக்கு, என்ன நடந்துட்டு இருக்கு, இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்களா, கேட்டு இருக்கீங்களா, பண்ணிட்டு இருக்கீங்களா, அல்லது அவங்களுக்கும் நம்மளுக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை, நாம செய்ய வேண்டிய வேலைகளை செஞ்சுட்டு இருக்கோம். இது எல்லாமே ஃபாலோ தான். நாம சர்வீஸ் கொடுக்கறது, நாம அவங்கள இந்த இது சாப்பிட்டீங்களா வச்சீங்களா எல்லாம் கேட்கறது, அல்லது அவங்கள எதுவுமே செய்யாம நாம செய்ய வேண்டிய வேலைகள் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னாலும் ஃபாலோ பண்ணலாம். நாம கன்சிஸ்டன்சியா ஒரு விஷயத்தை செஞ்சுட்டே இருக்கோம், நம்ம வேலைகளை மட்டும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா அதுவும் கூட ஃபாலோ தான். எல்லாருக்கும் இவ்வளவு நாள் எனக்கு வேலை செய்ய ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாலும் நம்ம செஞ்சுட்டு இருக்க வேலை கூட ஃபாலோ தான். இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் நம்ம ஃபாலோ புக்ல இருக்குது, வாங்கி படிச்சுக்கலாம். மேம் ஃபாலோ பண்ண என்ன நினைச்சோம்னா, பிரசன்டேஷன் கொடுத்துட்டு அவங்க சேல்ஸ் க்ளோஸ் பண்ற வரைக்கும் ஃபாலோ பண்ண, அவ்வளவுதான். அது 2 நாள் சேல்ஸ் க்ளோஸ் பண்ணணும். அதுக்கு மேல அவங்க வேண்டாம், அவ்வளவுதான். அப்ஜெக்ஷன் சொன்னாங்கன்னா அவங்க விட்டுணும். அது மட்டும் தான் ஃபாலோ பண்ணலாம் நான் நினைச்சிட்டு இருந்தேன் மேம். இது படிச்சதுக்கு அப்புறம் தான் இதுல இவ்வளவு விஷயம் இருக்குன்னு நான் இன்னைக்கு தெரிஞ்சுட்டேன் மேம். ஃபாலோ அப்படின்னா நம்ம வாழ்நாள் முழுக்க ஃபாலோ பண்ணணும் மேம். நம்ம தேடி போய் ஃபாலோ பண்ண முடியலன்னா போன் கால்லையாவது ஃபாலோ பண்ணணும். நம்மளோட காலம் முடியிற வரைக்கும் ஃபாலோப்ல இருக்கணும். ஃபர்ஸ்ட் அவங்களோட ஒய்ஃப் ஃபாலோ பண்றமா, ஹஸ்பண்ட், அவங்களோட குழந்தை, அடுத்து பாத்தீங்கன்னா அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பி, அவங்க ஃபேமிலி, ஹோல் ஃபேமிலி ஃபாலோ, அவருடைய செயின் நெட்வொர்க் மார்க்கெட் மாதிரி ஃபாலோப்லயே இருக்கணும் மேம். நம்மளோட வாழ்நாள் முடியிற வரைக்கும் ஃபாலோப்ல இருக்கணும். அதுதான் ஃபாலோ. எம்எம்ஜிக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா பழைய நண்பர்களை வந்து நீங்க சந்திச்சீங்களா, பேசிட்டீங்களா அப்படின்னு கேட்கல அந்த விஷயம் தோணுச்சு. ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, எந்த எதிர்பார்ப்பு இல்லாம நம்மளோட கஷ்ட நஷ்டத்துல இருந்தவங்க, அவங்க கிட்ட நம்ம பேசவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப நம்ம ஃபாலோப்ப இப்ப பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவங்க நிறைய விஷயத்துல நம்ம எதிர்பார்க்கவே இல்லை வர்றாங்க. அப்ப அதை தனிமையா இருக்கையில யோசிக்க முடியுது, நம்ம என்னமெல்லாம் தப்பு பண்ணியிருக்கோம் பாருங்க. ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்க சரியா படிக்காம எவ்வளவு விதத்தை நம்ம வந்து தொடர்பை வந்து முறிச்சிருக்கோம். அதை வந்து எம்எம்ஜி நமக்கு வந்து மீட்டு கொடுத்துருக்கு அப்படின்றதான் இந்த இதுல இன்னைக்கு பாக்குறேன். தேங்க்யூ. எம்எம்ஜிக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் வந்து நிறைய ட்ரைனிங் எல்லாம் எடுத்திருக்கோம். நிறைய ட்ரைனிங் எடுத்து பெரிய பெரிய லீடர்ஸ் இன்னைக்கு வந்து டாப் மோஸ்டா இன்னைக்கு இந்தியால இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் எப்படி சொல்லி கொடுத்தாங்கன்னா, ஒரு தாள் பேப்பர் இருக்கும், அந்த பேப்பர் மேல முடியை வெட்டி போட்டு அந்த முடியை எடுத்து நீ இல்லன்னா போ, எனக்கு 130 கோடி மக்கள் இருக்காங்க, இன்னைக்கு நம்பர் 1 டாப் லீடர்ல இருக்கிறாங்க அவங்க. அதாவது பல லட்சம் சப்ஸ்கிரைபர் அவங்க இருக்காங்க. அந்த மாதிரி லீடர்ஸ் எல்லாம் நாங்க பார்த்துட்டு நீ இல்லன்னு நான் அப்படி படி பழகிட்டு வந்தோம் நாங்க ஆரம்பத்துல. அதுக்கப்புறம் எம்எம்ஜில வந்த பிறகுதான் சரி இப்படி ஒரு ஃபாலோஅப் இருக்கு, அப்பதான் இவங்க லைஃப் லாங்கா வருவாங்க. ஒரு நெட்வொர்க்னா சாதாரண விஷயம் கிடையாது. நான் வந்து நெட்வொர்க்கை ரொம்ப நேசிச்சு இருக்கிறனாலதான் சார் கூட நான் வந்து அட்டாச் ஆனேன். ஏன்னா நெட்வொர்க்ல ஒண்ணு மட்டும்தான், நம்ம ரிலேஷனா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் எல்லாத்தையும் அரவணைச்சு போறதே ஒரே இடம். இந்த இடத்த நம்ம எப்படி பவித்திரமா பார்க்கணும் அப்படிங்கறது வந்து நம்ம இங்க எம்எம்ஜில தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. மற்ற இடத்துல எல்லாருமே வந்தாவா வராட்டி போ, நீ இல்லைன்னா வா, அந்த மாதிரி அடுத்தவங்க அப்படியே மாறி போயிட்டே இருந்துச்சு. எல்லாமே வித்தியாசம். அதாவது உண்மையா நெட்வொர்க்கை உண்மையா நேசிக்கிற ஒரே ஆளு நம்ம ஆளுதான், நம்ம மாஸ்டர் தான். இது வரைக்கும் நான் எந்த இல்லாடியும் பார்த்துட்டேன். நிறைய கோடிக்கணக்கில் சம்பாதிச்சு இன்னைக்கு டைமண்டா இருக்கிறாங்க, எவ்வளோ கொடி பறக்குறாங்க. ஆனா அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நெட்வொர்க்கா உண்மையான எண்ணம் அவங்கள்ட்ட யாருமே கிடையாது. அதனால நான் ரொம்ப பெருமைப்படுறேன் எம்எம்ஜில வந்ததுக்கு. நிறைய கத்துக்கிட்டு இருக்கேன். அது ஒரு சைட் இருக்கு. அதனால எல்லாம் வந்து சொல்லுவாங்களா சதுமா அப்படின்னு சொல்லுவாங்களா ஹிந்தியில, சதுமா. அது மாதிரி அவ்வளவு பெரிய மோசமான எஜுகேஷன் ட்ரைனிங் எடுத்துட்டு இங்க வந்து நம்ம கத்துக்கும் போது கொஞ்சம் நம்மளுக்கு இதாகுது, கரெக்டா இருக்கும், வட்டியில போவோம், நம்பிக்கை வந்துருக்கு.